World peace, world peace, world peace. The entire world is one big family. You are my lovely family. Thanks for watching Peace Ravi TV. Vanakkam, Namaste, Namaskar, Antaniki Namaskaram, Assalamu alaikum, Sastrikal, Bonjour, Buongiorno, ¿Cómo estáis? Ohayo gozaimasu. Shang Wu Hao. Good day, everybody. வணக்கம். இன்னைக்கு நம்ம ஆப்ரஹாம் லிங்கன் ஸோ இவருடைய வாழ்க்கை வரலாறு நம்ம ஏற்கனவே 4 பாகங்கள் பார்த்துட்டோம். We already done 4 parts in Abraham Lincoln's history in Tamil. Today is the 5th part. And soon, after some days, I will also make this history in English as well. Thank you very much. ஸோ நம்ம ஏற்கனவே 4 பாகங்கள் பார்த்துட்டோம். ஆப்ரஹாம் லிங்கனுடைய வாழ்க்கை வரலாறு நல்லா சுவாரஸ்யமா இருந்திருக்கு. புத்தகம் வாசிக்கலாம் வாங்க. இன்னைக்கு 5வது பாகம் 5th பார்ட் போறோம் நம்ம. ஸோ ஆப்ரஹாம் லிங்கன் அவருடைய ஹிஸ்டரி எல்லாம் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது அவசியம். உலக வரலாறு. ஸோ பிள்ளைங்களெல்லாம் வீட்டில் வாய் விட்டு படிக்க சொல்லுங்க புத்தகத்தை. அப்பதான் போயிட்டு மனசுல பதியும். அது 1க்கு 3 முறை படிக்கணும். இப்போ நான் படிக்கும்போது கூட சில நேரத்தில் சென்டென்ஸ் ஒரு மாதிரி திணற மாதிரிலாம் இருக்கும். நான் இதெல்லாம் ஊக்குவிக்கிறதுக்காக தான் ஒரு நல்ல ஒரு புத்தகத்தை வாசிக்கிறேன். ஸோ அதை நம்ம திருப்பி வாசிக்கும் போது என்ன ஆகும் அப்படின்னாக்கா, திருப்பி படிக்கும் போது நம்மளுக்குள்ள போய் அது கரெக்டாக பதியும். கண்டிப்பாக பதியணும். ஓகேங்களா? ஸோ இந்த புத்தகத்தை எழுதியவர் திரு பாலு சத்யா அவர்கள். பாலு சத்யா நல்லா எழுதியிருக்காரு. நான் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி இந்த புத்தகத்தை வாங்கி வச்சிருந்தேன். திடீர்னு இந்த மாதிரி பீஸ் ரவி டிவியில் இந்த மாதிரியும் ஒரு ப்ரோக்ராம் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அடால்ஃப் ஹிட்லரோட ப்ரோக்ராம் போட்டிருக்கேன். டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாமுடைய ப்ரோக்ராம் ஹிஸ்ட்ரி போட்டிருக்கேன். நெப்போலியன் போடுறேன். அதே மாதிரி இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்கேன். இப்போ ஆப்ரஹாம் லிங்கனுடைய வரலாறு எடுத்திருக்கோம். ஓகேங்களா? ஸோ இந்த புத்தகத்தெல்லாம் நீங்கள் வாங்கினா எக்கிம்பத்தம்ஸ் போங்க, மவுண்ட் ரோடில் இருக்கு, அண்ணா சாலையில், சென்னையில். அது இல்லாமல் இங்கே பாரதி சாலை, ட்ரிப்ளிகன், பிரசிடென்சி காலேஜ் கிட்ட, மரீனா கிட்ட பார்த்தீங்கன்னா நிறைய புக் ஷாப் இருக்கு. ஓகேங்களா? நிறைய புக் ஷாப் இருக்கு. அங்கெல்லாம் போங்க. போயிட்டு இந்த மாதிரி பல புக்குங்களை வாங்குங்க புத்தகத்தை. அதே மாதிரி ஆப்ரஹாம் லிங்கன் நீங்கள் வாங்கினாக்கா இந்த புக்கு கேட்டு வாங்குங்க. பாலு சத்யா எழுதின அந்த ஆத்தருங்க வேணும் அப்படின்னு சொல்லி கேளுங்க. கிடைக்கும். வேற ஆத்திரத்துக்கும் கிடைக்கும். வாங்கி வீட்டில் அப்படியே நீங்க வைக்காதீங்க. சப்போஸ் டைம் இல்லைனாலும் வாங்கிக்கோங்க. ஃபர்ஸ்ட் உங்களுக்கு படிக்கணும் போல ஒரு டிப்ஸ் நான் சொல்றேன். உங்களுக்கு நிறைய பேருக்கு புத்தகம் படிக்கணும், இந்த புத்தகம் நல்லா இருக்குது, அந்த புத்தகம் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு வாங்கிடுவாங்க. ஆனா படிக்க மாட்டாங்க. பரவாயில்ல, நீங்க வாங்குறதே ஒரு நல்ல ஒரு விஷயம். வாங்கிட்டீங்கனாலே அதை தொட்டுட்டு எடுத்து வைங்க. அப்புறம் திடீர்னு உங்களுக்கு தோணல் வரும், எடுத்து படிங்க. எதுவும் வேஸ்ட் கிடையாது. ஓகேங்களா? ஸோ புத்தகத்தை வாசிங்க. வீட்டில் பிள்ளைகளை வாய் விட்டு வாசிக்க சொல்லுங்க. மனசுக்குள்ளேயே பண்ண வேணாம். மனசுக்குள்ளேயே பண்றது தியானம். அப்படியே தியானம் அப்படியே இருக்குது. அது மனசுக்குள்ள. ஏன்னா எனர்ஜி எதுவும் நம்ம வேஸ்ட் பண்ணுறது. இது அப்படி இல்லை. சவுண்ட் எனர்ஜி. வாய் விட்டு தான் படிக்கணும். படிச்சோம்னா போய் பதியும். ஓகேங்களா? இப்போ நம்ம டைரக்டா என்ன பண்ணுவோம், 5வது பாகத்துக்கு போவோம். ஆப்ரஹாம் லிங்கன். ஓகே, இன்னைக்கு தலைப்பு டைட்டில் என்ன போட்டிருக்குன்னா, தேங்காய் மூடி வக்கீல். தேங்காய் மூடி வக்கீல். 1834 சட்டமன்ற தேர்தல். அந்த தேர்தலில் தான் அரசியல் குறித்த அடிப்படை பாடங்களை லிங்கன் தெரிந்து கொண்டார். அந்த தேர்தலின் மூலமாகத்தான் அரசியல் தலைவர்களுடன் லிங்கனுக்கு பழக்கம் ஏற்பட்டது.
அந்த தேர்தல் பிரச்சாரத்தின் போதுதான் வழக்கறிஞரும் சட்டமன்ற உறுப்பினருமான ஸ்டூவர்டன் லிங்கனுக்கு நெருங்கிய நட்பு. ஸ்டூவர்டன் யாருன்னா அவரு வழக்கறிஞரும் சட்டமன்ற உறுப்பினருமான ஸ்டூவர்டன் லிங்கன் நெருங்கிய நட்பு ஏற்பட்டது. ஸ்டூவர்ட் சட்டம் பயின்றவர். 1828ஆம் ஆண்டிலிருந்து ஸ்பிரிங்ஃபீல்டில் இருக்கும் நீதிமன்றத்தில் வழக்கறிஞராக பணியாற்றி வந்தார். லிங்கனை விட அவருக்கு 2 வயது அதிகம். 1832ஆம் ஆண்டு நடைபெற்ற தேர்தலில் விக் கட்சியின் சார்பாக போட்டியிட்டு சட்டமன்ற உறுப்பினர் ஆனவர். 1832ஆம் ஆண்டு நடைபெற்ற தேர்தலில் விக் கட்சியின் சார்பாக போட்டியிட்டு சட்டமன்ற உறுப்பினர் ஆனவர். ஸ்டூவர்ட் ஏற்கனவே லிங்கனின் மனதில் கரன்று கொண்டிருந்த வழக்கறிஞராகவும் ஆசையை ஊதி பெரியதாக்கினார். இந்த சென்டென்ஸை திருப்பி படிப்போம். ஸ்டூவர்ட் ஏற்கனவே லிங்கனின் மனதில் கரன்று கொண்டிருந்த வழக்கறிஞராகும் ஆசையை ஊதி பெரிதாக்கினார். கண்டீங்களா? 1834ஆம் ஆண்டு நடந்த தேர்தலில் சங்கமன் மாவட்டத்திலிருந்து சட்டமன்ற உறுப்பினர்களாக தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் 4 பேர். விக் கட்சி சார்பாக போட்டியிட்டு வெற்றி பெற்றவர்கள் 3 பேர். ஆப்ரஹாம் லிங்கன், ஜான் டாசன், ஸ்டூவர்ட். ஜனநாயக கட்சி சார்பாக வெற்றி பெற்றவர் வில்லியம் சார்பெண்டர். இல்லினாய்ஸ் மாநிலத்தின் தலைநகரான வண்டாலியாவில் நடந்த சட்டமன்ற கூட்டங்களில் கலந்து கொள்ள நால்வரும் பயணமானார்கள். இல்லினாய்ஸ் மாநில சட்டமன்றத்தில் 2 சபைகள் இருந்தன. பிரதிநிதிகள் சபை, பொது சபை, செனட் சபை. பிரதிநிதிகள் சபையில் 55 உறுப்பினர்கள் இருந்தார்கள். செனட் சபையில் 26 செனட்டர்கள் இருந்தார்கள். பிரதிநிதிகள் சபையில் உறுப்பினர்களாக இருந்தவர்கள் பாதி பேர் விவசாயிகள். அந்த சட்டமன்ற கூட்டத்தொடரில் முக்கியமாக 2 சட்ட வரைவுகள் முன்வைக்கப்பட்டன. ஒன்று, அரசு வங்கி ஒன்றை உருவாக்குவது. மற்றொன்று, இல்லினாய்ஸ் மிச்சிகன் கால்வாயை வெட்டி அட்லாண்டிக் பெருங்கடலின் கரையோடு இணைப்பது. லிங்கன் இந்த 2 தீர்மானங்களுக்கும் ஆதரவு அளித்தார். அந்த சட்டமன்ற கூட்டத்தொடரில் கலந்து கொண்டதற்கு ஊதியமாக கிடைத்த தொகை $258. அந்த தொகையில் லிங்கன் செய்த முதல் செலவு ஸ்மூட்டின் கடனை அடைத்தது. ஸ்மூத்தோட கடன் என்னன்னா, அந்த $200 ஒன்று முன்னாடி வாங்கினாரு பாருங்க, அந்த கடனை அடைச்சிருக்காரு. முதல்ல வாங்கின இதுல இருந்து சம்பளத்துல இருந்து கடனை அடைச்சிட்டாரு. 1836, 1838, 1840ஆம் ஆண்டுகளில் நடைபெற்ற சட்டமன்ற தேர்தல்களிலும் லிங்கன் வெற்றி பெற்றார். 2வது முறையாக அவர் 1836இல் சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்படுவதற்கு முன்பாக இல்லினாய்ஸின் தலைநகரம் வண்டாலாவில் இருந்து ஸ்பிரிங்ஃபீல்டுக்கு மாற்றப்பட்டது. விக் கட்சி பணக்காரர்களின் கட்சி. ஏழை குடும்பத்தில் பிறந்து வளர்ந்த லிங்கன் ஜனநாயக கட்சியில் சேராமல் விக் கட்சியில் சேர்ந்ததற்கு காரணம் இருந்தது.
இல்லினாய்ஸ் அரசியல் கட்சிகள் வர்க்க அடிப்படையில் இயங்கவில்லை, கொள்கை அடிப்படையில் இயங்கின. ஜனநாயக கட்சியின் தலைவர் ஜாக்சன், விக் கட்சியின் தலைவர் ஹென்றி கிளே. கிளேயை லிங்கனுக்கு மிகவும் பிடிக்கும், அவருடைய கொள்கைகள் பிடிக்கும். அரசு வங்கியின் மூலம் நாட்டின் இயற்கை வளங்களை பெருக்குவது, நாணயத்தின் மதிப்பை நிலைநிறுத்துவது, நாட்டின் பொருளாதார வளர்ச்சிக்கு பாடுபடுவது, வளரும் தொழில்களை பாதுகாப்பதற்காக இறக்குமதி வரி விதிப்பது, இவை விக் கட்சியின் கொள்கைகளில் முக்கியமான சில கொள்கைகள். இந்த கொள்கையை விட லிங்கனை மிகவும் கவர்ந்த கொள்கை ஒன்று உண்டு, அடிமை முறையை ஒழிப்பது. அரசியல் கட்சிகள் கொள்கை ரீதியாக வலுப்படாத காலகட்டத்தில் லிங்கன் கிளேவை தம் தலைவராக ஏற்றுக்கொண்டதற்கு இதுதான் காரணம். இந்த கொள்கைகளோடு லிங்கனும் அந்த தேர்தலின் போது சுயமாக சில கொள்கைகளையும் வைத்திருந்தார். அரசு பொருளாதார விவகாரங்களில் தலையிடக்கூடாது என்ற கொள்கையை அவர் ஏற்க மறுத்தார். தனியார் தொழில்களை வளர்க்க வேண்டுமானால் அரசாங்கம் விவசாயம், போக்குவரத்து ஆகிய துறைகளுக்கு அரசு தாராளமாக நிதி உதவி வழங்க வேண்டும் என்பது அவரது கருத்தாக இருந்தது. இந்த சென்டென்ஸ் திருப்பி படிப்போம். தனியார் தொழில்களை வளர்க்க வேண்டுமானால் அரசாங்கம், விவசாயம், போக்குவரத்து ஆகிய துறைகளுக்கு அரசு தாராளமாக நிதி உதவி வழங்க வேண்டும் என்பது அவரது கருத்தாக இருந்தது. லிங்கன் சொன்னார், மனிதர்கள் தங்களால் தனிப்பட்ட முறையில் செய்து கொள்ள முடியாத வசதிகளை, வளர்ச்சிகளை அரசு முன்வந்து செய்து கொடுக்க வேண்டும். லிங்கன் அரசியலுக்கு வந்தாலும் ஒரு சராசரி அரசியல்வாதியை போல அவர் எப்போதும் நடந்து கொண்டதில்லை. ஒரு முறை லிங்கனின் தேர்தல் செலவுக்காக விக் கட்சி மேலிடம் $200 கொடுத்திருந்தது. தேர்தல் முடிந்தது. லிங்கன் கட்சி அலுவலகத்துக்கு வந்தார். தன் பாக்கெட்டில் இருந்து கொஞ்சம் பணத்தை எடுத்து வைத்தார். கட்சி அலுவலகத்தில் இருந்தவர்கள் ஆச்சரியமாக பார்த்தார். மிஸ்டர் லிங்கன், என்ன இது? தேர்தல் செலவுக்கு பணம் கொடுத்தீங்கள, செலவு போக மீதி பணம். அவர் அந்த பணத்தை எண்ணி பார்த்தார். $199 பணம் இருந்தது. இவங்க எவ்வளவு கொடுத்தாங்க? $200 கொடுத்தாங்க. இவர் மிச்சம் எவ்வளவு கொடுக்குறாரு? செலவு போக $199. $199.25. அப்ப $3/4 வந்து $1 கூட செலவு பண்ணல, $3/4 செலவு பண்ணி படிப்ப மேல. எனக்கு தேர்தலில் ரொம்ப பணம் செலவாகவில்லை. என்னோட குதிரையில் ஏறித்தான் நான் பிரச்சாரத்துக்கு போனேன். நண்பர்களின் வீட்டில தான் சாப்பிட்டேன். சில விவசாயிகள் கொஞ்சம் மது வாங்கி தர சொல்லி ரொம்ப வற்புறுத்தி கேட்டாங்க. அதனாலதான் கொஞ்சம் பணத்தை செலவழிக்க வேண்டியதாயிடுச்சு. இல்லைன்னா முழு தொகையும் திருப்பி கொடுத்திருப்பேன் என்றார் லிங்கன். இன்னொரு சமயம் நகரில் தேர்தல் பிரச்சாரம் சூடு கிளப்பிக் கொண்டிருந்தது. அப்போதெல்லாம் அமெரிக்காவில் ஒரு வேட்பாளர் பொதுக்கூட்டத்தில் பேசும்போது எதிர்கட்சி வேட்பாளர் அந்த கூட்டத்துக்கு போய் பேச்சை கவனிப்பார். சில சமயங்களில் 2 வேட்பாளர்களுக்கும் ஒரே மேடையில் பேசக்கூட செய்வார்கள். நம்ம ஊர் மாதிரி முதல் நாள் நடந்த எதிர்கட்சி கூட்டத்துக்கு பதில் சொல்ல அடுத்த நாள் தெருவை அடைத்து மேடை போடுவது, சோடாவை குடித்து விட்டு திட்டி தீர்ப்பது, பத்திரிகைகளில் பதில் அறிக்கை விடுகிற சமாச்சாரம் எல்லாம் இல்லை. நேரடியாகவே பேசலாம். லிங்கனின்
எதிரணியைச் சேர்ந்த பீட்டர் கார்ட்ரைட் என்பவர் தேர்தல் பிரச்சாரம் செய்த கூட்டத்துக்கு லிங்கனும் போயிருந்தார். கார்ட்ரைட் மதவெறி பிடித்தவர். பேசி முடித்ததும் லிங்கனை ஓரக்கண்ணால் பார்த்தார். மேசையை தட்டினார். உங்களில் யார் யார் சொர்க்கத்துக்கு போக விரும்புகிறீர்களோ அவர்கள் எல்லாம் எனக்கு ஓட்டு போடுங்கள். சரி, சொர்க்கத்துக்கு போக விரும்புகிறவர்கள் எல்லோரும் எழுந்து நில்லுங்கள் என்றார் கார்ட்ரைட். கூட்டத்தில் இருந்தவர்கள் எல்லோரும் ஒருவருக்கு ஒருவராக எழுந்து நின்றார்கள். லிங்கன் மட்டும் எழுந்து நிற்கவில்லை. லிங்கனுக்கு மதப்பற்று இல்லை என்பது நிரூபிப்பதற்கு நல்ல வாய்ப்பு வந்துவிட்டது என்று உள்ளுக்குள் மகிழ்ந்தார் கார்ட்ரைட். இந்த பேராகிராஃபை திருப்பி படிப்போம். கூட்டத்தில் இருந்தவர்கள் எல்லோரும் ஒவ்வொருவராக எழுந்து நின்றார்கள். லிங்கன் மட்டும் எழுந்து நிற்கவில்லை. லிங்கனுக்கு மதப்பற்று இல்லை என்பதை நிரூபிப்பதற்கு நல்ல வாய்ப்பு வந்துவிட்டது என்று உள்ளுக்குள் மகிழ்ந்தார் கார்ட்ரைட். என்ன மிஸ்டர் லிங்கன், நீங்கள் சொர்க்கத்துக்கு செல்ல விரும்பவில்லையா? அப்படியானால் எங்கு செல்ல விரும்புகிறீர்கள் என்று கேட்டார். லிங்கன் எழுந்தார். தன்னுடைய உடையை எடுத்து பக்கத்தில் வைத்துக் கொண்டார். நான் காங்கிரசுக்கு செல்ல விரும்புகிறேன். அந்த தேர்தலில் லிங்கன் தான் வெற்றி பெற்றார். இயல்பாகவே சட்ட புத்தகங்களை படிப்பதில் இருந்த ஆர்வமும் வாதாடும் திறமையும் லிங்கனை ஒரு வழக்கறிஞராக கொண்டு வந்து நிறுத்தின. கீழ் நீதிமன்றங்களில் சின்ன சின்ன வழக்குகளில் அங்கீகாரம் பெறாத வழக்கறிஞராக ஆஜரானார். சட்டமன்ற தேர்தலில் அறிமுகமான ஜான் ஸ்டுவர்ட் மற்றும் நண்பர்கள் சிலர் அவரை வழக்கறிஞர் தேர்வை எழுதச் சொல்லி வற்புறுத்தினார்கள். வழக்கறிஞர் தொழிலை நிரந்தரமாக பார்ப்பதுதான் சரி என்று லிங்கனுக்கும் தோன்றியது. வழக்கறிஞர் தேர்வுக்கு தயாரானார் லிங்கன். அந்த தேர்வில் வழக்கமாக கேட்கப்படும் மேலெழுந்த வாரியான கேள்விகளுக்கு மிக நன்றாகவே பதிலளித்தார். 1836 செப்டம்பர் 9 அவருக்கு வழக்கறிஞர் தொழிலை நடத்துவதற்கான சான்றிதழ் கிடைத்தது. 1837 மார்ச் 1 உச்ச நீதிமன்றத்தில் ஊழியர்களின் அலுவலகத்தில் வழக்கறிஞராக தன் பெயரை பதிவு செய்து கொண்டார். நம்ம ஊர் பார் கவுன்சில் மாதிரி. இவையெல்லாம் வழக்கமாக அமெரிக்க நீதிமன்றங்களில் ஒரு வழக்கறிஞருக்கு நடக்கும் சம்பிரதாய நிகழ்ச்சிகள். இப்போது நியூசேலத்திலிருந்து ஸ்பிரிங்ஃபீல்டுக்கு போவது அவருக்கு அவசியமாகிவிட்டது. அதற்கு காரணங்களும் இருந்தன. முதலாவது முக்கிய காரணம், இல்லினாய்ஸின் தலைநகரம் ஸ்பிரிங்ஃபீல்டுக்கு மாறி இருந்தது. அங்கு அவர் வழக்கறிஞர் தொழிலை தொடங்குவதுதான் அவரது எதிர்காலத்துக்கு நல்லது. தவிரவும் நண்பர்கள் பலரும் அவரை ஸ்பிரிங்ஃபீல்டுக்கு போகச் சொல்லி வற்புறுத்தி கொண்டிருந்தார்கள். Excuse me. Thank you. அவரது அத்தியாவசியமான சில பொருள்களுடன் ஸ்பிரிங்ஃபீல்டுக்கு பயணமானார் லிங்கன். அத்தியாவசியமான பொருள்கள் என்றால் பணமோ நகையோ அல்ல. கொஞ்சம் புத்தகங்கள், 2-3 செட் துணிகள், ரொக்கமாக $7 பணம், அவ்வளவுதான். புத்தகம். 1837 ஏப்ரல் 15 எப்படியோ ஸ்பிரிங்ஃபீல்டுக்கு வந்து சேர்ந்து விட்டார். அப்படி இப்படி தேடி சுமாரான ஒரு வீட்டையும் வாடகைக்கு பிடித்து விட்டார். இப்போது வீட்டுக்கு தேவையான அத்தியாவசிய பொருள்களை வாங்க வேண்டும். சாப்பாட்டுக்கு கூட பரவாயில்லை, ஹோட்டலில் சாப்பிட்டுக் கொள்ளலாம். படுக்கை இல்லை என்றால் குளிரை தாங்க முடியாது, நிம்மதியாக தூங்கவும் முடியாது. ஆபிரகாம் ஒரு கடைக்கு போனார்.
அந்த கடையின் சொந்தக்காரர் பெயர் ஜோஷுவா ஸ்பீட். எனக்கு ஒரு படுக்கை வேணும், சுமாரா இருந்தா கூட போதும், விலையை கொஞ்சம் பார்த்து சொல்றீங்களா? ஜோஷுவா ஆபிரகாமை மேலும் கீழும் பார்த்தார். வறுமையும் கவலையும் படர்ந்திருந்த அவருடைய முகத்தையும் தோற்றத்தையும் பார்த்தார். பிறகு ஒரு பேப்பரில் கணக்கு போட்டார். $17 ஆகும். விலை ரொம்ப மலிவா தான் இருக்கு, ஆனா இப்போ அவ்வளவு பணம் என்கிட்ட இல்லை. நான் இந்த ஊருக்கு வக்கீல் வேலை பார்க்கறதுக்காக வந்திருக்கேன். வக்கீல் தொழிலில் நான் நிலைச்சு நின்று சம்பாதிச்சிட்டேன்னா வர்ற கிறிஸ்துமஸுக்குள் உங்க கடனை அடைச்சிரு. ஒருவேளை நீங்கள் வக்கீல் தொழிலை நிலைச்சு நிக்க முடியாமல் போயிடுச்சுன்னா? ஆபிரகாம் தலையை குனிந்தபடி சொன்னார், என்னால பணம் கொடுக்க முடியாது. ஜோஷுவா இதுவரை இப்படிப்பட்ட ஒரு மனிதரை பார்த்ததில்லை. ஆபிரகாமை பார்க்க பார்க்க ஆச்சரியமாக இருந்தது. இப்படி ஒரு நேர்மையான ஆளுக்கு இப்படி ஒரு வறுமையா என்று இரக்கம் சுரந்தது. என்னுடைய வாழ்நாளிலேயே அவ்வளவு துயரம் தோய்ந்த முகத்தை பார்த்ததில்லை என்று அந்த நிகழ்ச்சியை பற்றி பிற்பாடு சொன்னார் ஜோஷுவா ஸ்பீட். ஜோஷுவாவுக்கு ஒரு யோசனை தோன்றியது. இங்க பாருங்க, கடன் வாங்கினீங்கன்னா உங்களுக்கும் கஷ்டம், எனக்கும் கஷ்டம், 2 பேருமே கஷ்டப்பட வேண்டியதில்லை. நான் ஒண்ணு சொல்றேன், கேக்குறீங்களா? சொல்லுங்க. என்னோட ரூம்ல 2 படுக்கை இருக்கு. நீங்க வேணும்னா அதில் ஒன்றை பயன்படுத்திக்கலாம். உங்க ரூம் எங்க இருக்கு? மாடியில. ஆபிரகாம் வேறு ஒன்றுமே பேசவில்லை. தன்னுடைய பையை தூக்கி கொண்டு மாடிப்படிகளில் ஏறினார். தன் பையை வைத்தார். கீழே இறங்கி வந்தார். மிஸ்டர் ஸ்பீட், நான் உங்க வீட்டுக்கு குடி வந்துட்டேன் என்றார். ஸ்பிரிங்ஃபீல்டுக்கு வந்து கிட்டத்தட்ட 4 ஆண்டுகளுக்கு எந்த வாடகையும் கொடுக்கவில்லை லிங்கன். ஜோஷுவா ஸ்பீட்டின் தந்தை ஜான் ஸ்பீட் 1840 மார்ச் 30 இறந்து போனார். அதற்கு பிறகு ஜோஷுவாவுக்கு ஸ்பிரிங்ஃபீல்டில் இருக்க பிடிக்கவில்லை. கடையை விட்டுவிட்டு கென்டகியில் லூயிஸ்வில்லுக்கு பக்கத்தில் இருக்கும் தன் சொந்த ஊரான ஃபார்மிங்டனுக்கே இடம்பெயர்ந்தார். அப்போதுதான் இருவரும் பிரிந்தார்கள். ஸ்பிரிங்ஃபீல்டில் ஆபிரகாமுக்கு உதவிய மற்றொரு நண்பர் வில்லியம் பட்லர். லிங்கனின் உணவு, உடை தேவைகளை பெரும்பாலும் கவனித்துக் கொள்வது பட்லர் தான். பட்லரும் ஸ்பீடும் உதவி செய்திருக்காவிட்டால் லிங்கனால் வக்கீல் வேலையை பார்த்திருக்க முடியாது. வேறு வேலை ஏதாவது பார்த்திருப்பார், அல்லது மூட்டையை கட்டி கொண்டு இல்லினாய்ஸ்க்கே திரும்பி இருப்பார். காரணம், வக்கீல் தொழிலில் அவர் நினைத்த மாதிரி வருமானம் பெரிதாக கிடைக்கவில்லை. ஏற்கனவே பேசியபடி ஜான் ஸ்டூவர்ட்டுடன் கூட்டாக சேர்ந்து தான் வழக்கறிஞர் தொழிலை தொடங்கினார் லிங்கன். ஆனால் ஸ்டூவர்ட்டுக்கு வழக்கறிஞர் தொழிலில் அவ்வளவாக ஆர்வம் இருக்கவில்லை. சொல்லப்போனால் அவருடைய அரசியல் வேலைகளை செய்வதற்கே அவருக்கு நேரம் சரியாக இருந்தது. லிங்கன் தான் வழக்கறிஞர் தொழிலை செய்தார். ஸ்டூவர்ட்டுடன் ஆபீஸ் போட்டு உட்கார்ந்து விட்டார் லிங்கன். ஆபீஸ் என்றால் கண்ணாடி கதவுகளும் குளிர்சாதனமும் பொருந்திய சோபா குஷன் நாற்காலியுடன் கூடிய பெரிய அலுவலகம் அல்ல. ஒரு சின்ன அறை, ஒரு நாற்காலி, வாடிக்கையாளர்களோ யாராவது வந்தாலோ உட்காருவதற்கு ஒரு மர பெஞ்ச், சில சட்ட புத்தகங்கள், அவ்வளவுதான். வழக்கறிஞர் தொழிலை கூட்டாக தொடங்கிய 6 மாதங்களில் லிங்கனுக்கு கிடைத்த மொத்த வழக்குகள் 5. கிடைத்த வருமானம் முதல் வழக்கு $2.50, அடுத்த 2 வழக்குகளுக்கு தலா $5, 4வது வழக்குக்கு $10, 5வது வழக்குக்கு பணத்துக்கு பதிலாக
ஒரு கோட்டு தான் கூலி. கிட்டத்தட்ட நம்ம ஊர் தேங்காய் மூடி வக்கீல் மாதிரி தான். வழக்கறிஞர் தொழிலில் லிங்கனுக்கு பண ரீதியாக ஏமாற்றம் என்றாலும் ஆத்மார்த்தமாக அதை விரும்பி செய்தார். லிங்கன் ஸ்பிரிங்ஃபீல்டுக்கு வந்த ஒரு வருட காலத்தில் மறுபடியும் தேர்தல் வந்தது. அந்த தேர்தலில் போட்டியிட்டு வெற்றி பெற்ற லிங்கன் 3வது முறையாக சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். இல்லினாய்ஸ் மாநிலத்தில் விக் கட்சியின் தலைவராகவும் ஆகிவிட்டார். அப்போதைய காலகட்டத்தில் அமெரிக்காவில் ஜனநாயக கட்சி, விக் கட்சி இவை இரண்டும் தான் பெரிய கட்சிகள் என்றாலும் விக் கட்சி அவ்வளவு பலம் வாய்ந்த கட்சியாக இல்லை. ஓராண்டில் சில வாரங்கள் மட்டுமே சட்டமன்றம் கூடும். எனவே லிங்கன் தமது பெரும்பாலான நேரத்தை தமது சட்ட தொழிலுக்காகவே செலவழித்தார். ஸ்பிரிங்ஃபீல்டில் இருந்த நீதிமன்றங்களுக்கும் ஓராண்டுக்கு சில வாரங்களே இயங்கி வந்தன. ஸ்பிரிங்ஃபீல்டில் இருந்த நீதிமன்றங்களும் ஓராண்டுக்கு சில வாரங்களே இயங்கி வந்தன. நீதிபதிகள் தங்கள் அதிகார எல்லைக்குட்பட்ட மாவட்டங்களில் உள்ள ஒவ்வொரு நகரமாக போய் வழக்குகளை விசாரிப்பார்கள். வழக்கறிஞர்களும் பெட்டியை தூக்கி கொண்டு ஊர் ஊராக போய் வழக்குகளில் வாதாடுவார்கள். ஊர் ஊராக போவது லிங்கனுக்கு மிகவும் பிடித்திருந்தது. 1840ஆம் வருடம் லிங்கன் மறுபடியும் சட்டமன்ற உறுப்பினர் தேர்வில் நின்று வெற்றி பெற்றார். அந்த வருடம்தான் ஜெனரல் வில்லியம் ஹாரிசன் ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிட்டார். கட்சி கூட்டத்தை கூட்டி குடியரசுத் தலைவர் தேர்தலில் போட்டியிடும் வேட்பாளரான வில்லியம் ஹாரிசனை முறையாக அறிமுகப்படுத்தினார்கள் விக் கட்சிக்காரர்கள். லிங்கன் இல்லினாய்ஸ் மாநிலத்தில் உள்ள பல ஊர்களுக்கு சென்று தீவிர பிரச்சாரம் செய்தார். அந்த தேர்தலில் ஹாரிசன் வெற்றி பெற்றார். ஆனால் அந்த வெற்றி லிங்கனால் வந்ததல்ல. இல்லினாய்ஸ் மாநிலத்தில் ஜனநாயக கட்சியை சேர்ந்தவர் ஜெயித்திருந்தார். இல்லினாய்ஸ் மாநிலத்தில் ஜனநாயக கட்சியை சேர்ந்தவர் ஜெயித்திருந்தார். ஜனாதிபதி தேர்தலில் வெற்றி பெற்றாலும் ஹாரிசன் அமெரிக்க ஜனாதிபதியாக 1 மாதம் மட்டுமே இருந்தார். இறந்து விட்டார். இதே சமயம் லிங்கன் மீது ஒரு பெண் காதல் வயப்பட்டார். அவர் பெயர் மேரி டாட். லிங்கனின் நண்பர்களில் ஒருவர் நினியன் எட்வர்ட்ஸ் இல்லினாய்ஸ் மாநில சட்டமன்ற உறுப்பினர்களில் ஒருவராகவும் இருந்தார். இவரது மைத்துனி தான் மேரி டாட். மேரி டாட்டின் சொந்த ஊர் கெண்டகியில் இருந்த லெக்சிங்டன். 1830ஆம் வருடம் சொந்த ஊரிலிருந்து ஸ்பிரிங்ஃபீல்டுக்கு வந்தார் மேரி. படித்தவர், அழகானவர், வசதியான பாரம்பரிய பெருமை மிக்க குடும்பத்தை சேர்ந்தவர். மேரி டாட்டின் தாத்தா லெவி டாட் கெண்டகி மாநிலத்திலிருந்து செவ்விந்தியர்களை விரட்டி அமெரிக்காவுடன் இணைந்த படையில் மேஜர் ஜெனரலாக இருந்தவர். அப்படிப்பட்ட மேரிக்கு எளிமையான, கவர்ச்சி இல்லாத ஆபிரகாம் லிங்கன் மீது காதல் வந்ததுதான் ஆச்சரியத்திலும் ஆச்சரியம். மேரியின் காதலுக்கு ஆரம்பத்திலிருந்தே முட்டுக்கட்டை போட்டார் அவரது அக்கா எலிசபெத். அவரா எப்ப பார்த்தாலும் வேலை வேலைன்னு சட்டமன்றத்துக்கும் நீதிமன்றத்துக்கும் அலைஞ்சிட்டு இருப்பாரு. அவர்கிட்ட என்ன இருக்கு? பண்பு இருக்கா? அழகு இருக்கா? நாட்டியமாட தெரியுமா? நாகரிகமாக பேச தெரியுமா? அவர்கிட்ட என்ன இருக்குன்னு அவரை கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன். அக்கா கேட்டார் எலிசபெத். இதுதான் எலிசபெத்தின் வாதம். ஆனால் மேரி டாட் லிங்கனை திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்பதில் உறுதியாக இருந்தார். அதற்கு காரணமும் இருந்தது. மேரி பக்கத்து பெருமை, ஆடம்பர பிரியை என்று இல்லாவிட்டாலும்
ஒரு நாள் லிங்கன் அரசியலில் பெரிய ஆளாக வந்து விடுவார் என்று நம்பினார். லிங்கன் பெரிய ஆளாகாவிட்டால் நான் நினைத்தது எல்லாம் நடக்கும். லிங்கன் பெரிய ஆளாகிவிட்டால் தான் நினைத்தது எல்லாம் நடக்கும் என்பது அவருக்கு நன்றாக தெரிந்திருந்தது. ஆபிரகாமுக்கும் மேரியை பிடித்திருந்தது. ஒரு நாள் அவர் மேரியிடம் சொன்னார், நீ என்னை கல்யாணம் செஞ்சுக்கிறேன்னு சொன்னது ரொம்ப சந்தோஷமான விஷயம். ஆனா என்னை கல்யாணம் செஞ்சுக்க நினைச்சது தப்புன்னு என்னைக்காவது தோணுச்சுன்னா உடனே என்கிட்ட சொல்லிடணும். சொல்வியா? சரி என்றார் மேரி. அது தேர்தல் காலம். லிங்கன் வேட்பாளராக நின்றிருந்தார். அன்றைக்கு ஒரு இடத்தில் தேர்தல் பிரச்சாரம் நடந்து கொண்டிருந்தது. அந்த கூட்டத்துக்கு மேரியும் போயிருந்தார். லிங்கன் பேசியதை மூச்சு கூட விடாமல் கேட்டது கூட்டம். மேரி நாட்டும் கேட்டார். பிரமித்து போனார். கூட்டம் முடிந்ததும் லிங்கன் மேரியை தான் தேடினார். அவரிடம் ஓடி வந்தார். மேரி, என் பேச்சை கேட்டியா? எப்படி இருந்தது? நான் இந்த தேர்தலில் ஜெயிச்சு சட்டமன்ற உறுப்பினர் ஆயிடுவேனா? கொஞ்ச நேரம் அமைதியாக இருந்த மேரி டாட் லிங்கனையே குறுகுரு என்று பார்த்தார். உங்க பேச்சை கேட்டேன். நீங்க சட்டமன்ற உறுப்பினர் ஆவீங்களோ மாட்டீங்களோ எனக்கு தெரியாது. ஆனா ஒரு நாள் இந்த நாட்டுக்கே ஜனாதிபதி ஆயிடுவீங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மேரி டாட்டும் லிங்கனும் திருமணம் செய்து கொள்வது என்று முடிவெடுத்தார்கள். திருமணம் தேதியை கூட முடிவு செய்து விட்டார்கள். 1841 ஜனவரி 1 தேதி திருமணம். இருவரும் தங்களுக்கு நெருங்கியவர்களுக்கெல்லாம் திருமணத்தை பற்றி சொல்லி விட்டார்கள். ஆனால் திருமண நாள் நெருங்குவதற்கு முன்பாக இருவருக்கிடையும் மெல்லிய திரையாக எழுந்த மனக்கசப்பு மிக பெரிய எறும்பு சுவராக மாறிக்கொண்டிருந்தது. மேரிக்கு லிங்கனின் நடை, உடை, பழக்கமெல்லாம் கொஞ்சமும் பிடிக்கவில்லை. மேரிக்கு லிங்கனின் நடை, உடை, பழக்க வழக்கம் எல்லாம் கொஞ்சமும் பிடிக்கவில்லை. கோடை காலமா லிங்கன் கோட்டோ டையோ அணிய மாட்டார். இந்த வேக்காட்டுல இது வேறையா என்பார். சட்டையில் பட்டன் அறுந்து விட்டதா? உடனே வேறு பட்டனை தேட ஓட மாட்டார். அதை சரி செய்ய அவருக்கு ஒரு பின்னோ ஊசியோ போதும், அல்லது முள். இதெல்லாம் மேரிக்கு சுத்தமாக பிடிக்கவில்லை. இவையெல்லாம் மேரியை பொறுத்தவரை அநாகரிகம். ஏங்க, பட்டன் பிஞ்சிருச்சுன்னா வேற பட்டனை தைச்சுக்கிறது முள்ளையா குத்திட்டு போவாங்க. ஏங்க, பட்டன் பிஞ்சிச்சுன்னா வேற பட்டன் போட்டு தச்சுக்க வேண்டியதானே, முள்ளையா குத்திட்டு போவாங்க. அவசரத்துக்கு இதுதான் கிடைச்சது. அசடு வழியே சிரிப்பார் லிங்கன், அல்லது பதில் பேசாமல் என்று இருப்பார். இப்படி ஒன்றல்ல, இரண்டல்ல, 100 பிரச்சனைகள். தானும் மேரியும் இருவேறு துருவங்கள் என்பது லிங்கனுக்கு புரிந்தது. எனவே திருமணம் செய்து கொண்டு பின்னால் வருந்துவதை விட மேரியிடமிருந்து விலகி விடுவது நல்லது என்று நினைத்தார். ஒரு நாள் ஜோஷுவா ஸ்பீட்டின் முன்னால் வந்து நின்றார் லிங்கன். ஸ்பீட், எனக்கு ஒரு உதவி செய்ய முடியுமா? என்ன செய்யணும்? இந்த லெட்டரை மேரி டாக்கிடம் கொடுத்துடணும். மேரிக்கா, எதுவா இருந்தாலும் நேர்ல சொல்லிடலாமே. அப்படி என்ன முக்கியமான விஷயம்? நான் மேரியை விரும்பலைன்னு அவளை கல்யாணம் செஞ்சுக்க முடியாதுன்னு இதுல எழுதியிருக்கேன். நான் மேரியை விரும்பலைன்னு அவளை கல்யாணம் செஞ்சுக்க முடியாதுன்னு இதுல எழுதியிருக்கேன். ஆபிரகாம் சொன்னதை கேட்டு ஆடி போய் விட்டார் ஸ்பீட். உங்களுக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு? இவ்வளவு நாள் பழகிட்டு கல்யாணத்துக்கு தேதி குறிச்சிட்டு திடீர்னு பிடிக்கலன்னு சொல்றீங்களே.
ஊர்ல உள்ளவங்க எல்லாம் உங்களை எவ்வளவு தப்பா நினைப்பாங்க தெரியுமா? அதை விடுங்க. அந்த பொண்ணுக்கு மனசு என்ன பாதிக்கப்படும், என்ன பாடுபடும் அந்த பொண்ணு. லிங்கன் பதிலே பேசவில்லை. ஸ்பீட் சொல்வதை தலையை குனிந்தபடி கேட்டுக்கொண்டிருந்தார். லிங்கன் பதிலே சொல்லவில்லை. ஸ்பீட் சொல்வதை தலையை குனிந்தபடி கேட்டுக்கொண்டிருந்தார். விடாமல் பேசினார் ஸ்பீட். லிங்கன் கொடுத்த கடிதத்தை சுக்குநூறாக கிழித்து லைட்டர்ல கொளுத்தினார். லிங்கன் கொடுத்த கடிதத்தை சுக்குநூறாக கிழித்து லைட்டரால் கொளுத்தினார். இந்த மாதிரி விஷயத்தை லெட்டர்ல சொல்றது கோழைத்தனம். எதுவா இருந்தாலும் நேர்ல போய் பேசுங்க. தலையை ஆடினார் லிங்கன். மெதுவாக எழுந்தார். வெளியே இறங்கி நடந்தார். மேரியின் வீட்டில் இருந்த எல்லோருக்கும் லிங்கனை சந்தோஷமாக வரவேற்றார்கள். லிங்கனும் மேரியும் ஒரு அறையில் தனியே அமர்ந்து பேசினார்கள். முகம் முழுக்க சந்தோஷமும் சிரிப்புமாக எதையோ பேசிக் கொண்டிருந்தார் மேரி. லிங்கன் மெதுவாக விஷயத்தை ஆரம்பித்தார். பிறகு தைரியத்தை வரவழைத்துக் கொண்டு போட்டு உடைத்து விட்டார். மேரி, எனக்கு என்னவோ நாம கல்யாணம் பண்ணிக்கிறது சரியா இருக்கணும்னு தோணல. 2 பேரும் எல்லா விஷயத்திலும் வேற வேறையா இருக்கிறோம். கற்பனைகள், லட்சியங்கள், வாழ்க்கை முறை, பழக்க வழக்கம் எல்லாத்துலயுமே 2 பேரும் 2 துருவமா இருக்கோம். நம்ம திருமண வாழ்க்கை ரொம்ப நாளைக்கு நீடிக்கும்னு தெரியல. நாம 2 பேரும் விரும்பினது கூட உண்மைதான்னு எனக்கு சந்தேகம். உண்மைதானா? நம்ம 2 பேரும் விரும்பினது கூட உண்மைதானா? எனக்கு சந்தேகம் வந்துடுச்சு. இப்படி பிடிக்காம கல்யாணம் செஞ்சுக்கிறதை விட கல்யாணமே செஞ்சுக்காம இருக்கிறது நல்லது இல்லையா? என்னை மன்னிச்சிடு மேரி, நாம பிரிஞ்சிடலாம். லிங்கன் பேசிக்கொண்டிருக்கும் போதே பொல பொலவென கண்ணீர் வடிக்க ஆரம்பித்து விட்டார் மேரிடால். லிங்கன் பேசி முடித்ததும் உடைந்து அழுதார். அப்படியே ஒரு அழுகை. லிங்கனால் தாங்க முடியவில்லை. அழாத மேரி, அழாத மேரி என்று சமாதானம் சொல்ல தொடங்கினார். ஒரு கட்டத்தில் வெடித்து அழும் மேரியை சமாதானம் செய்ய வேறு வழி தெரியாமல், சரி அப்படியே நடக்கட்டும், நான் உன்னை கல்யாணம் செஞ்சுக்கிறேன் என்று சொல்லிவிட்டார். அதற்கு பிறகுதான் மேரியின் அழுகை நின்றது. வெளியே வந்ததும் மனம் முழுக்க இருள் சூழ்ந்த மாதிரி இருந்தது ஆப்ரஹாம் லிங்கனுக்கு. சொல்லிவிட்டாரே தவிர அவருக்கு கொஞ்சமும் திருமணத்தில் இஷ்டமில்லை. ஆடம்பரத்தையும் பகட்டான வாழ்க்கையும் விரும்புகிற பெண் மேரி. அவரோ கிடைத்ததை சாப்பிட்டு ஏதோ ஒரு இடத்தில் சுருண்டு கொண்டு தூங்கும் எளிமையான மனிதர். திருமணத்துக்கு பிறகு மேரி அவருக்கு ஏற்ற மாதிரி மாறுவதற்கு கொஞ்சமும் வாய்ப்பில்லை. ஆனால் அவர் மேரி இழுத்த இழுப்புக்கெல்லாம் போய்த்தான் ஆக வேண்டும். வேறு வழி இல்லை. அதோடு குடும்பமாகிவிட்டால் வருமானத்தை பெருக்க வழி செய்ய வேண்டும். என்ன செய்வது? வாழ்க்கையில் மேரி டாட் என்கிற அந்த பெண்ணை ஏன் தான் சந்தித்தோமோ என்று இருந்தது லிங்கனுக்கு. லிங்கன் வீட்டுக்கு வந்தார். ஜோசுவா ஸ்பீட் ஆவலோடு காத்து கொண்டிருந்தார். என்ன ஆச்சு சொல்லிட்டீங்களா? மேரி டாட் என்ன சொன்னாங்க? சரிட்டாங்களா? கேள்வியை சரமாக தொடுத்தார் ஸ்பீட். என்ன போனீங்க, என்ன ஆச்சு? மேரி டாட் சரின்னு சொல்லிட்டாங்களா? என்ன ஆச்சு, ஏதாச்சும் அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து பேசிக்கொண்டிருந்தார் ஸ்பீட். லிங்கன் நடந்ததை சொன்னார். தப்பு பண்ணிட்டீங்களே அப்புறம் ஒரு முடிவை எடுத்தா அதுல உறுதியா இருக்கணும். இப்ப இறக்கப்பட்டு சரின்ட்டீங்க, ஆனா மனசார நீங்க கல்யாணத்துக்கு ஒத்துக்கல. நீங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டா நிச்சயம் உங்க மன வாழ்க்கை சந்தோஷமா இருக்காது. சரி, நடந்தது இருக்கட்டும். இப்போ உங்க உறவை மறுபடியும் புதுப்பிச்சுக்கிட்டு வந்துட்டீங்க.
இனிமே இதை முறிக்கணும்னு நினைக்காதீங்க. நல்லதோ கெட்டதோ மேரியை கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமா இருங்க. திருமண நாள் நெருங்கி கொண்டிருந்தது. இங்கே லிங்கன் பித்து பிடித்தவர் போல இருந்தார். அங்கே மேரி டாட்டின் வீட்டில் திருமண ஏற்பாடுகள் தடபுடலாக நடந்து கொண்டிருந்தது. லிங்கன் தன்னுடைய வழக்கறிஞர் அலுவலகத்துக்கு போவதை அடியோடு நிறுத்திவிட்டார். அப்போது நடந்த சட்டமன்ற கூட்டத்துக்கும் போகவில்லை. தனியாக தன்னுடைய அறையில் சோகத்தோடு ஒரு நாற்காலியில் படியோ அல்லது படுக்கையில் படுத்தபடியோ இருந்தார். சில நாள்களாக சரியாக சாப்பிடாததாலும் நன்றாக உறங்காததாலும் உடல் சிறிது இளைத்திருந்தது. மேரிடாட் திருமணம் இவையெல்லாம் வெறும் கனவாக இருக்கக்கூடாதா என்று இயங்கினார் லிங்கன். மேரிடாட்டை திருமணம் இதெல்லாம் ஒரு கனவா இருந்துடக்கூடாதா அப்படின்னு லிங்கன் 1841 ஜனவரி 1 புத்தாண்டு ஊரே புத்தாண்டை கோலாகலமாக வரவேற்றுக் கொண்டிருந்தது. மேரிடாட்டின் வீடு மகிழ்ச்சியில் மிதந்து கொண்டிருந்தது. அன்றைக்குதான் மேரிடாட்டுக்கும் லிங்கனுக்கும் திருமணம். அதிகாலையிலிருந்தே விருந்தினர்கள் ஒவ்வொருவராக வர ஆரம்பித்திருந்தார்கள். 7 மணிக்கெல்லாம் எல்லோரும் வந்து விட்டார்கள். லிங்கனை தவிர சிலர் முணுமுணுக்க ஆரம்பித்திருந்தார்கள். என்ன ஆச்சு? ஏன் லிங்கன் இன்னும் வரல? எல்லோருடைய கண்களும் வாசலிலேயே வெறித்துக் கொண்டிருந்தன. லிங்கனின் வருகையை எதிர்நோக்கி. மேரிடாட் மன உடையை அணிந்து அழகாக இருந்தார். கடிகாரத்தை பார்ப்பார். பிறகு ஜன்னல் வழியே லிங்கன் வருகிறாரா என்று சாலையை பார்ப்பார். மறுபடியும் வந்து உட்கார்ந்து கொள்வார். அவர் வருவாரா மாட்டாரா? அவர் வாக்கு தவற மாட்டார். நிச்சயம் வந்து விடுவார். இப்படியான யோசனைகள் மனம் முழுக்க அலை மாதிரி அடித்தபடி இருந்தது. மணி காலை 9:30. லிங்கன் வரவில்லை. திருமணத்துக்கான நேரம் கடந்து விட்டது. வந்திருந்த விருந்தினர்கள் சொல்லாமல் கொள்ளாமல் ஒவ்வொருவராக நழுவ ஆரம்பித்தார்கள். மனவீடு வெறிச்சோடி போனது. மேரிடாட் தன் அலங்காரங்களை எல்லாம் உதறினார். கீழே விழுந்து அழுதார். லிங்கன் எங்கேயாவது ஓடி போய்விட்டாரா? தற்கொலை செய்து கொண்டாரா? அவருக்கு விபத்து எதுவும் நடந்து விட்டதா? யாருக்கும் தெரியவில்லை. மேரிடாட்டின் உறவினர்களும் நண்பர்களும் லிங்கன் எங்கெங்கு போவாரோ அங்கெல்லாம் போய் தேடி பார்த்தார்கள். லிங்கன் இல்லை. அன்று நள்ளிரவு வரைக்கும் கூட அவர் எங்கிருக்கிறார் என்று யாராலும் கண்டுபிடிக்க முடியவில்லை. அடுத்த நாள் காலை லிங்கனின் வழக்கறிஞர் அலுவலகம் சில நண்பர்கள் அங்கு வந்தார்கள். லிங்கன் பைத்தியம் பிடித்தது போல எங்கேயோ வெறித்து பார்த்தபடி நாற்காலியில் உட்கார்ந்திருந்தார். லிங்கன், இங்கேயா இருக்கீங்க? உங்களை நாங்க எங்கெல்லாம் தேடினோம் தெரியுமா? நேற்று எங்கே போனீங்க? லிங்கன் நண்பரின் எந்த கேள்விக்கும் பதில் சொல்லவில்லை. அவர் மனம் பயத்தில் உறைந்து போய் கிடந்தது. வாழ்க்கையே முடிந்து போனது போல் ஒரு பிரம்மை. கடைசியாக ஒரு நண்பர் கேட்ட கேள்விக்கு மட்டும் பதில் சொன்னார். இப்ப என்ன செய்ய போறீங்க? தற்கொலை செஞ்சுக்க போறேன். 2 ஆண்டுகள் ஓடிவிட்டன. லிங்கனும் மேரியும் சந்திக்கவில்லை. லிங்கன் கொஞ்சம் கொஞ்சமாக மேரிடாட்டை மறக்க விரும்பினார். ஆனால் முடியவில்லை. ஸ்பிரிங்ஃபீல்ட் ஜேர்னல் என்ற பத்திரிகையின் ஆசிரியர் சைமியான் பிரான்சிஸ் ஆப்ரஹாம் லிங்கனின் நெருங்கிய நண்பர்களில் ஒருவர். அடிக்கடி சிமியான் பிரான்சிஸின் வீட்டுக்கு போய் வருவார் லிங்கன். ஒரு நாள் பிரான்சிஸின் மனைவி தேநீர் விருந்துக்கு வர சொல்லி லிங்கனை அழைத்திருந்தார். லிங்கன் சிமியான் பிரான்சிஸ் வீட்டுக்கு போனார். பிரான்சிஸின் மனைவி லிங்கனை வரவேற்றார். உங்களுக்கு ஒரு ஃப்ரெண்டை அறிமுகப்படுத்த போறேன் என்றார். ஃப்ரெண்டா? யாரு? சுற்றிலும் கண்களால் தேடினார் லிங்கன். இங்க இல்ல, அந்த ரூம்ல இருக்காங்க என்று ஒரு அறையை காட்டினார் திருமதி பிரான்சிஸ். வாங்க என்று அவரை அழைத்து போனார்.
உள்ள போங்க என்று லிங்கனை அறைக்குள் அனுப்பி கதவை சாத்தினார். உள்ளே மேரி டாட் ஒரு நாற்காலியில் அமர்ந்திருந்தார். மேரியை பார்த்ததும் அதிர்ந்து போய்விட்டார் லிங்கன். இருவரும் ஒருவரை ஒருவர் பார்த்தார்கள். கட்டிக்கொண்டு கண்ணீர் வடித்தார்கள். ஏன் அப்படி செஞ்சீங்க என்ற கேள்வி திரும்ப திரும்ப கேட்டார் மேரி. எனக்கே ஒரு மாதிரி பெரிய just will break just like that. என்னை மன்னிச்சது என்று திரும்ப திரும்ப சொன்னார் லிங்கன். இருவரும் மறுபடியும் இணைந்தார்கள். அடிக்கடி சந்தித்துக் கொண்டார்கள். திருமணத்துக்கு நாள் குறித்தார்கள். 1842 ஆண்டு நவம்பர் நாளில் லிங்கன் மேரி டாட்டை திருமணம் செய்து கொண்டார். திருமணம் எளிமையாக எட்வர்ட்ஸ் என்ற நண்பரின் வீட்டில் நண்பர்களின் முன்னிலையில் சார்லஸ் ட்ரஸ்ஸர் என்ற மதகுருவின் தலைமையில் நடந்தது. மன வாழ்க்கை லிங்கனுக்கு அவ்வளவு உவப்பாக இல்லை. பிற்காலத்தில் தம் இல்லற வாழ்க்கையை பற்றி குறிப்பிடும் போது மன வாழ்க்கை மலர் படுக்கை அல்ல, போர்க்களம் என்று குறிப்பிட்டார். லிங்கனுக்கு நேர் எதிரியான குணம் படைத்தவராக இருந்தார் மேரி டாட். லிங்கனை பற்றி ஏதாவது குறை சொல்லிக் கொண்டே இருந்தார். அவருடைய குறையெல்லாம் பெரும்பாலும் லிங்கனின் தோற்றம் பற்றியாகவே இருக்கும். லிங்கனும் அவர் குறை சொல்வதற்கேற்ற மாதிரிதான் இருந்தார். லிங்கன் சரியாக முடிவெட்டிக் கொள்ள மாட்டார். காடாக வளரும் அவரை அப்படியே விட்டு வைத்திருப்பார். நாள் கணக்கில் தாடி வளர்ப்பார். நேர்த்தியாக உடை உடுத்த மாட்டார். பெண்களை பார்த்தால் ஓடி ஒளிந்து கொள்வார். இன்னும் சொல்ல போனால் லிங்கனுக்கு சரியாக சாப்பிடக்கூட தெரியாது. அவருக்கு தெரிந்ததெல்லாம் சர்வ காலமும் ஏதாவது புத்தகத்தை எடுத்து வைத்துக் கொண்டு படிப்பதுதான். ஒரு எளிய வீட்டை வாடகைக்கு எடுத்து வாழ்ந்தார்கள். மன வாழ்க்கையில் அவர்களுக்கு 4 குழந்தைகள் பிறந்தனர். ராபர்ட், எட்வர்ட் பேக்கர், வில்லியம் வாலஸ், தாமஸ். மேரி டாட் குழந்தைகளுக்கு கூட தன் இஷ்டப்படிதான் பெயர்களை வைத்தார். திருப்பியும் அந்த பேர்கள்லாம் ஒரு வாட்டி படிப்போம். ஒரு எளிய வீட்டை வாடகைக்கு எடுத்து வாழ்ந்தார்கள். மன வாழ்க்கையில் அவர்களுக்கு 4 குழந்தைகள் பிறந்தனர். ராபர்ட், எட்வர்ட் பேக்கர், வில்லியம் வாலஸ், தாமஸ். மேரி டாட் குழந்தைகளுக்கு கூட தன் இஷ்டப்படிதான் பெயர்களை வைத்தார். லிங்கன் மிகவும் வேண்டி கேட்டதற்கு பிறகுதான் 4வது குழந்தைக்கு லிங்கனின் தந்தை பெயரை வைக்க ஒப்புக்கொண்டார். 4 குழந்தைகளில் ராபர்ட் மட்டும்தான் உயிர் பிழைத்து முதுமை வயது வரை வாழ்ந்தார். எட்வர்ட் ஸ்பிரிங்ஃபீல்டில் 4 வயதிலும், வில்லியம் 12வது வயதில் வெள்ளை மாளிகையிலும், தாமஸ் 18வது வயதில் சிகாகோவிலும் மரணமடைந்தனர். ராபர்ட் பிறந்த 5 மாதங்கள் கழித்து கொஞ்சம் வசதியான வீட்டுக்கு குடிபெயர்ந்தார்கள். ராபர்ட் பிறந்த 5 மாதங்கள் கழித்து கொஞ்சம் வசதியான வீட்டுக்கு குடிபெயர்ந்தார்கள். குழந்தைகளை அன்பாக வளர்த்தார் லிங்கன். கண்டிப்போடு அடித்து வளர்க்க ஆசைப்பட்டார் மேரி.
அதனால் அடிக்கடி இருவருக்கும் சண்டை சச்சரவு. நீதிமன்றம் நடக்கும் நாள்களில் பக்கத்து ஊர்களில் இருக்கும் நீதிமன்றத்துக்கு செல்ல வேண்டியிருக்கும். அப்போதெல்லாம் வழக்கு முடிந்ததும் வழக்கறிஞர்கள் தங்களது வீடுகளுக்கு போக பரபரத்து கொண்டிருப்பார்கள். லிங்கனுக்கு மட்டும் வீட்டுக்கு போகவே பிடிக்காது. ஊரில் இருக்கும் நாள்களில் கூட பெரும்பாலான நேரத்தை தனது வழக்கறிஞர் அலுவலகத்திலேயே கழித்தார். திடீரென்று கிளம்பி அதிகாலையிலேயே அலுவலகத்துக்கு வந்து விடுவார். சில சமயங்களில் வேலை முடிந்த பிறகும் கூட நள்ளிரவுக்கும் மேல் அலுவலகத்திலேயே கழிப்பார். காரணம் மேரிடான். சரி, இது எப்படி நம்ம இன்னைக்கு 5 பாகமா பார்த்திருக்கோம் ஆபிரகாம் லிங்கனுடைய ஹிஸ்டரியை. இதுக்கு மேல அடுத்த பகுதியில் நம்ம 6வது பாகத்துக்கு போவோம். ஓகேங்களா? ஸோ சுவாரஸ்யமா இருக்கும். ஸோ ஆபிரகாம் லிங்கனுடைய ஹிஸ்டரி வந்து ஃபுல்லா நீங்க வெயிட் பண்ணுங்க, முடிஞ்சிடும். இன்னும் 4-3 நாளுக்குள்ள முடிஞ்சிடும் பாட்டில். ஸோ இதை உங்க நண்பர்களோட ஷேர் பண்ணுங்க, எல்லாருக்கும் ஹிஸ்டரி தெரியட்டும். நீங்க படிக்கிற மாதிரி தான் இருந்துச்சுன்னா நான் புக்கை படிக்கிறேன். ஸோ இதை வந்து நம்ம வாய் விட்டு படிக்கும்போது மனசுல சேரும். திருப்பி படிக்கணும், புத்தகம் வாங்கி படிங்க. ஓகே, எல்லாரும் ஹாப்பியா இருங்க, என்ஜாய் பண்ணுங்க லைஃபை. Thanks for watching Peace Ravi TV. Now the time is for to say 3 times world peace, world peace, world peace, world peace. The entire world is one big family. Have a great day.